எமோஷனல் டார்ச்சர் பண்ணீங்கன்னு சொல்லி தூக்கி அடுத்த 6 மாசம் உள்ள வச்சிருவேன். அது எல்லாத்துக்கும் நீங்க ரெடினா இப்பவே ஷாலினிய போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. சூப்பர் 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 சூப்பர். வசு, உன் மனசுல இருந்தது அப்படியே வெளியில வந்துருச்சு பாத்தியா? இப்படிதான் பேசி பேசி என் தம்பியே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ட. இப்போ என்னையும் உள்ளத்தெல்லாம் ஆசைப்படுற. என் குடும்பத்தையே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடணும்ல, அதானே உன் ஆசை வசு. ஏய், இப்ப சொல்றேன் பாரு, இதோட உனக்கு எனக்கு இருந்த உறவு அருந்து போச்சு. இருக்கிற இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். நீ நான் உன்னை சந்திச்சேன், அது உனக்கு பெரிய இடி. தேவையில்லாம பேசி பேசி உன் வாழ்க்கையை இப்படி குழி தோண்டி புதைச்சுக்கிட்டமேனு நீயா வாழ்நாள் ஃபுல்லா அழப்போறப்ப. அப்படி மட்டும் நான் பண்ணல, என் பேர் அர்ஜுன் இல்லடி. வசு, சாரி வசு. இது இவ்ளோ பெரிய பிரச்சனையாகும் நான் நினைக்கவே இல்லை. இல்ல ஷாலினி, எனக்கு என்னமோ இது சரியாகாதுன்னு தோணுது. அழுத்தம் அதிகமாகி அதிகமாகி வெடிக்கிற பலூன் மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கை. எப்ப வேணாலும் வெடிச்சு வீணா போயிடும். எனக்கு என்னன்னா, நீ வாழ வேண்டிய பொண்ணு, தேவையில்லாம இதுல எனக்காக நீ சிக்கிட்டியோன்னு தோணுது. என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும் வசு. அதுக்கு நீயோ நானோ காரணம் இல்ல, புரிஞ்சுக்கோ. நீ தேவையில்லாம கவலைப்படாத. என்னடி இவங்க இன்னும் காணுமேம்மா? அத்த, என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அர்ஜுன் இன்னும் வீட்டுக்கு வரலமா? வழக்கமா இந்த டைம் எல்லாம் வந்துருவான். ஆனா இன்னைக்கு இன்னும் அவன ஆளையே காணோம். உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்லத்த, நான் வேணும்னா அர்ஜுன் மாமாக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். என்னாச்சு மீனாட்சி? அத்த, நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவனுக்கு எப்பவும் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ற பழக்கமே இல்லையே. இல்ல, ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அக்கா, எதுக்கு இப்படி இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்க? என்னாச்சு? முடிஞ்சு போச்சு மீனாட்சி, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அக்கா, என்னாச்சு? நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மாமா வேற இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அத்தையும் ரொம்ப வருத்தமா இருக்காங்க. நீங்க வேற இப்படி பேசிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் முதல்ல உண்மையை சொல்லுங்க. என்ன சொல்லணும் மீனாட்சி? எப்படியாவது அர்ஜுன் சாரோட அன்பு எனக்கு கிடைச்சிரும்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கை மொத்தமும் போயிடுச்சு. என்ன இப்படி பேசுறா? ஏதோ நடந்திருக்கு. அக்கா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லுங்க. நட்சத்திரா எதுவுமே சொல்லலையா? இல்லையேக்கா. அக்கா, என்ன ஆச்சுன்னு முதல்ல அதை சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. எனக்கும் தான். ஐயோ, சீக்கிரம் என்னன்னு சொல்லி தொலைக்க மாட்டேங்கிறாளே. எனக்கும் அர்ஜுன் சாருக்கும் ஆபீஸ்ல சண்டை. என்ன வெறுப்பேத்துறதுக்காக அவரு எதோ பண்ணப்போ நானும் கோவப்பட்டு பேசிட்டேன். அக்கா, என்ன சொல்றீங்க? அதோட இனியும் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன். என் வாழ்க்கையில இனியும் உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயோ முதலாளியம்மா! அக்கா, பாட்டி! ஐயோ
ஐயோ என்ன, ஐயோ என்ன சாச்சி? என்ன ஆச்சு? ஐயோ இப்படி ஆகும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி என்ன ஏதாவது வசு பாட்டி நடந்துச்சு. எதுக்காக இப்படி அலறீங்க? ஐயோ முதலாளி அம்மா போச்சு, எல்லாமே போச்சு. பாட்டி ஐயோ. இப்படி சொன்னா எப்படி? ஆ, நானே இன்னும் அர்ஜுன் வீட்டுக்கு வரலையேங்கிற கவலையில இருக்கேன். இப்ப வந்து போச்சு போச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதத்தாம்மா நானும் சொல்ல வந்தேன். இன்னைக்கு மத்தியானம் ஆபீஸ்ல வச்சு இந்த பாவி வசுந்தரா நம்ம தம்பி கூட டிஷம் டிஷம்னு சண்டை போட்டிருக்கா. தம்பி இவகிட்ட கோச்சுக்கிட்டு இனிமே உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டாராம். இவ ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடி சண்டை போட்டிருக்கா. அதனாலதான் அம்மா தம்பி இன்னும் வீட்டுக்கு வரல. பாவமா தம்பி மனசுடைஞ்சு எங்க போச்சோ என்ன பண்ணுதோ. மொபைல வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. ஐயோ பாட்டி என்ன நீங்க? நானே ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கேன். நீங்க என்ன பேசுறீங்க? வசு பாட்டி சொல்றதெல்லாம் உண்மையா? அவகிட்ட ஏமா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் ஒண்ணு விடாம ஒட்டு கேட்டேனே. பாட்டி கொஞ்சம் பேசாம இருங்க. அடி பாவி, என் பையன் உனக்கு என்ன பாவம் பண்ணா? வீட்ல இருந்து அவன் உசுர வாங்குறது போதாதுன்னு ஆபீஸ்க்கும் போய் அவனை நிம்மதியா இருக்க விடாம பண்றியே. அப்படி அப்படி கேளுங்கம்மா. இப்போ தம்பி கோச்சிட்டு வீட்டுக்கு வராம இருக்கே, இதுக்கு யார் பொறுப்பு? யூ பாட்டி, நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதீங்க. மாமா என்ன சின்ன குழந்தையா கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு? அதெல்லாம் அவர் கண்டிப்பா வந்துருவாரு. மீனாட்சி அதெல்லாம் இல்ல. இந்த தடவை பிரச்சனை பெருசா இருக்கும்னு என் மனசுக்கு படுது. இல்ல இது எல்லாத்துக்கும் இவதான் காரணம். அர்ஜுன் வீட்டுக்கு வராத படிக்க கோவப்பட்டிருக்கானா? இவ எப்படி பேசியிருப்பா? ஏன் பையன் இல்லாத வீட்ல உனக்கு மட்டும் என்ன வேலை? போ எங்கேயாவது போய் அவனை தேடு. இந்த வீட்டுக்கு நீ திரும்பி வரதுனா அவனோட வா. இல்ல அத்தை ஏதோ கோவத்துல பேசுறாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல மீனாட்சி, இதுக்கு மேல என்னால தாங்க முடியும்னு தோணல. அர்ஜுன் சார் எங்க போனாரு, என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒண்ணு மட்டும் புரியுது மீனாட்சி, உண்மையிலேயே பிரச்சனை இப்பதான் ஆரம்பிக்குதோன்னு தோணுது. அக்கா நானும் உங்க கூட வரேன். வேண்டாம் மீனாட்சி, நான் தேடி போறேன். நீ வீட்டை பாத்துக்கோ. ஏற்கனவே நம்ம வீட்டுல என்னென்னமோ நடக்குது. யாரோ வந்து போறாங்க. பொறுப்பா யாராவது வீட்டுல இருக்கணும். நீ இங்கே இரு, நான் தனியாவே போய் தேடிக்கிறேன். வசு, நானும் வரேன். சரி வா. வரேன் மம்மி. போ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. சரிம்மா. நட்சத்திரா, நீ காலிங் பெல் அழுத்தினாலும் ரெஸ்பான்ஸ் இருக்காது. வீடு பூட்டி இருக்கு பாரு. எங்க போயிருப்பாங்க? வசு, இந்த நேரத்துல அவங்க எங்க போயிருப்பாங்க? ஷாலினியோட அம்மா ஹார்ட் பேஷண்ட். ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது செக்கப்க்கு போயிருக்கலாம். பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சா தெரியும். என்ன ஹாஸ்பிட்டல்னு தெரியாம எத்தனை ஹாஸ்பிட்டல் போறது? சரி இரு, நான் ஷாலினிக்கு கால் பண்றேன். என்னாச்சு வசு? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன வசு இது? அர்ஜுன் மாமா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு இருக்கு, ஷாலினி போன் ஸ்விட்ச் ஆஃப்னு இருக்கு. நீ சொல்ற மாதிரி ஷாலினி அம்மாக்கு உடம்பு சரியில்லைனா மொபைல் எதுக்கு ஆஃப் பண்ணணும்? வசு, நீ சொல்றத வச்சு பாக்கும்போது ஒருவேளை அர்ஜுன் மாமாவும் ஷாலினியும் ஒரே இடத்துல இருப்பாங்கன்னு தோணுது. ஷாலினி மேல சந்தேகப்படுறியா நட்சத்திரா? வசு, எனக்கு என்னமோ ஷாலினியும் மாமாவும் உனக்கு தெரியாம ஏதோ பிளான் பண்றாங்களோன்னு தோணுது. நீ சொல்றது என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷாலினி மேல தப்பு இருக்கிற மாதிரியும் தெரியல. உத்தமன் கால் பண்றாரு, இரு என்னன்னு கேப்போம். சொல்லுங்க உத்தமன். என்னாச்சு மேடம்? அர்ஜுன் சார் எங்க போனாரு? உங்களுக்கு யார் சொன்னது உத்தமன்? சுசித்ரா அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. நானும் தெரிஞ்ச இடத்தெல்லாம் தேடி பாக்குறேன். நீங்க கிளம்பி முருகன் கோயிலுக்கு வந்துருங்க. என்ன பண்ணலான்றத நாம அங்க பேசிக்கலாம். சரி உத்தமன். உத்தமன் மேடம், ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஒரு தகவலும் இல்ல. மேடம், ஷாலினி மேடமாவது ஃபோன் எடுத்தாங்களா? அவங்கள பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்டேன். ஒரு தகவலும் இல்ல உத்தமன். டென்ஷன் ஆகாதீங்க மேடம். எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும் உத்தமன்?
அந்த வீட்ல எது நடந்தாலும் வசுந்தரா தான். இன்னைக்கு மத்தியானம் நடந்தது உங்க 2 பேருக்குமே தெரியும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட ஒருத்திக்கு கோவம் வராம எப்படி இருக்கும்? வசு, நீ மதியம் பேசினதுல எந்த தப்பும் இல்ல. நீ ஆச்சும் வெறும் பேசினதோட விட்டு. நானா இருந்தா நடக்கிறதே வேற. இந்த பிரச்சனையில உன் பக்கம் எந்த தப்பும் இல்ல வசு. நட்சத்திரா, நீயோ நானும் இல்ல உத்தமனோ சரின்னு சொன்னா அது சரியாயிருமா? அங்க வீட்ல பார்த்தல, அத்தை நான் என்னவோ அவங்க புள்ளைய வீட்டை விட்டு துரத்துன மாதிரி கண்டபடி பேசினாங்க. மேடம் கவலைப்படாதீங்க மேடம், எல்லாம் சரியாயிடும். இல்ல, என் மனசுல வேற ஒரு பயம் இருக்கு. ஆமா வசு, கடைசியா அர்ஜுன் மாமா சண்டை போட்டுட்டு போகும்போது என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்கா? நான் ஷாலினிய கல்யாணம் பண்ணி காட்டுவேன்னு சொன்னாரு. ஒருவேளை அந்த மாதிரி விபரீதம் ஏதாவது நடந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் உண்மையா இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை மேடம். ஏன்னா அர்ஜுன் தம்பிக்கு ஷாலினி மேடம் மேல இருந்தது காதல் கிடையாது, வசு மேடத்தை வெறுப்பேத்துறதுக்காக பண்ண டிராமா தான் அது. அர்ஜுன் தம்பி கல்யாணத்துக்கு முன்னால வசு மேடமை எப்படி விழுந்து விழுந்து காதலிச்சாருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. இல்ல உத்தமன், மத்தியானம் நடந்த விஷயத்துல இருந்து போகும்போதே அர்ஜுன் சார் கோவமா இருந்தாரு. அந்த கோபத்திலேயே அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகவும் சான்ஸ் இருக்கு. மேடம் நட்சத்திரா தான் சின்ன பொண்ணு, புரியாம கவலைப்படுறாங்கன்னா நீங்களும் எதுக்கு தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்றதுன்னா விளையாட்டு நினைச்சீங்களா? ரிஜிஸ்டர் ஆபீஸ் போனோம். இந்த காலத்துல அவ்வளவு ஈஸியாலாம் கல்யாணம் பண்ணிட முடியாது மேடம். நிறைய டாக்குமெண்ட்ஸ், விட்னஸ் இதெல்லாம் தேவை. அதுவும் போக இந்த ராத்திரில எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் திறந்திருக்கும்? மேடம் நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. தம்பி எங்கேயாவது தங்கிட்டு காலையில வீட்டுக்கு வந்துருவாரு. வா வசு, நீங்க கிளம்புங்க உத்தமன். சரிங்க மேடம். நில்லு. என் பையன் எங்க? நீ மட்டும் தனியா வந்திருக்க? மேடம், தெரிஞ்ச இடத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டோம். அவர் எங்க போயிருக்காருன்னே தெரியல. பாத்தீங்களா தம்பியை காணும்னு எவ்வளவு கூலா சொல்றா பாத்தீங்களா? இவ எங்கேயும் போய் தேடி இருக்கவே மாட்டா. சும்மா எங்கேயாவது போய் நின்னு பராக்கு பாத்துக்கிட்டு வந்திருப்பா. பாட்டி, நாங்க எங்கேயும் போய் தேடலன்னு உங்களுக்கு தெரியுமா? நட்சத்திரா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ பேசாம இரு. ஏண்டி இந்த வீட்டை பிசாசு மாதிரி புடிச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுற? அத்தை, அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை நிம்மதியா வாழ விடாம பண்ணிட்ட. ஏதோ இந்த வீட்ல அவன் முகத்தையாவது பாத்துக்கிட்டு நாங்க சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ வீட்டுக்கே வர விடாம பண்ணி அதுவும் இல்லாம பண்ணிட்ட. நானும் என் குடும்பமும் உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? எங்களை ஏன் நீ இப்படி கொடுமைப்படுத்துற? சந்தோஷமா இருந்த வீடு இது. நீ என்னைக்கு காலடி எடுத்து வச்சியோ அப்பவே இந்த வீட்ல இருந்த சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, அமைதியும் போச்சு. நீ என்னைக்கு இங்க இருந்து ஒழிறியோ அப்பதான் எங்க எல்லாருக்கும் நிம்மதி. அம்மா, நீங்க இவ்வளவு பேசுறீங்க, அப்படியே கல்லு மாதிரி நிக்கிறா பாருங்க. கொஞ்சமாவது சூடு சொரணன்னு இருந்தா தானே. ஏய், என்ன அழுது அப்படியே பசப்புறியோ? இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சும்மா ஆள் ஆளுக்கு கத்துறதுனால எதுவுமே நடக்க போறது இல்ல. வசுவக்கா மட்டுமா தேடி போனாங்க? கூட நட்சத்திராவும் தானே போனா. அவங்களால இந்த ராத்திரி நேரத்துல எவ்வளவு தேட முடியுமோ அவ்வளவு தேடி இருக்காங்க. எனக்கு என்னமோ மாமா காலையில வந்துருவாருன்னு தான் அத்தை தோணுது. அதனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற வருத்தத்தை விட வசு அக்காக்கு அதிகமாவே இருக்கும். அத கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இஷ்டத்துக்கு பேசி அவங்கள நோகடிக்காம எல்லாரும் அவங்க ரூமுக்கு போய் தூங்குங்க. மாமா காலையில வந்துருவாருன்னு தான் எனக்கு தோணுது. மீனாட்சி, இப்பவும் நீ சொல்றியேன்னுதான் இவளை நான் சும்மா விட்டுட்டு போறேன். நாளைக்கு காலையில மட்டும் அர்ஜுன் வரல, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், நீங்க என்ன வெறுப்பேத்த என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஆனா வீட்டுக்கு மட்டும் தயவு செஞ்சு வந்துருங்க.
நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற போட்டியில வீட்ல இருக்கிற பெரியவங்க மாட்டிக்கிட்டு திண்டாடுறாங்க. அதை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ப்ளீஸ் அர்ஜுன் சார், சீக்கிரம் வந்துருங்க. என் பாப்பாவும் எப்பவும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? மா குழந்தைய கொஞ்சம் வச்சுக்கோ, ரிசப்ஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். அடடடடா என் செல்லம், மா வாங்க. குழந்தைய பிடிங்கம்மா, நேரமாச்சு. கொடுங்க. ம். வாங்க வாங்க. பாத்து. என் குழந்தை, என் குழந்தை. மீனாட்சி, மீனாட்சி, என்னாச்சு? என்னாச்சு? சரி, பயப்படாத. ஒண்ணும் இல்ல, தண்ணி குடி, தண்ணி குடி. ஒண்ணும் இல்ல. மீனாட்சி, என்னாச்சு? என்னாச்சு? மீனாட்சி, என்னாச்சு மீனாட்சி? ஆ? ஏன் சத்தம் போட்ட? இல்லத்த, ஒரு கெட்ட கனவு கண்டேன். நீ பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன கனவு? அத்தை, நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஒரு அம்மா என் கையில ஒரு பச்சை குழந்தைய கொடுக்கறாங்க. அத நான் பத்திரமா பாத்துக்கணும்னு தான் பாக்குறேன். ஆனா அந்த குழந்தை என் கையில இருந்து நழுவி போயிட்டே இருக்கு. என்னால அதை பிடிக்கவே முடியல. அப்புறம் கடைசியில அந்த குழந்தை கீழே விழுந்துருச்சு பாட்டி. ஐயோ, என்ன மீனாட்சி சொல்ற? மாசமா இருக்கிறவ கையில இருந்து புள்ள தவற மாதிரி கனவு கண்டா அது சாதாரண விஷயமே இல்லையே. முதலாளியம்மா, ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போறதுக்கான அறிகுறின்னு எனக்கு தோணுது. பாட்டி, என்ன சொல்றீங்க? குழந்தைங்கிறது ஒரு உயிர் முதலாளியம்மா. ஏற்கனவே மீனாட்சி ஒரு உயிரை சுமந்துகிட்டு இருக்கா. அவளோட கனவுல ஒரு உயிர் நழுவுற மாதிரி வந்திருக்கு. அதுதான் முதலாளியம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ கடவுளே, பாட்டி என்ன இப்படி சொல்றாங்க? அப்படின்னா என்ன நடக்க போகுது? என் குழந்தையால யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இன்னும் இந்த வீட்ல என்னென்ன நடக்க போகுதோ தெரியல. எல்லாம் இவளால வந்த பென. கனவு கண்டது நான். அவங்கள எதுக்காக திட்டுறீங்க? இல்ல மீனாட்சி, அர்ஜுன் வீட்ல இல்ல. அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நான் பதறிக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல உனக்கு இப்படி ஒரு கனவு வருதுன்னா என் பையனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தோணுது. இதுக்கெல்லாம் காரணமே இவதான். இவளால தானே இன்னைக்கு என் பையன் என்கிட்ட இல்ல. பின்ன இவளை குறை சொல்லாம வேற யார குறை சொல்றது? எதுக்கு தேவையில்லாம அக்காவை சொல்றீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? நீ சும்மா இரு மீனாட்சி. உனக்கு வந்திருக்கிற கனவு லேசுப்பட்டது கிடையாது. அதனால யாருக்கு என்ன ஆகுமோன்னு முதலாளியம்மா பயப்படுறதுல அர்த்தம் இருக்கு. உயிர் பலி வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஐயோ பாட்டி, உங்களுக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையா? கனவுங்கிறது உள் மனசுல இருக்கிற பயத்தினால வர்றது. அதுக்கெல்லாம் பெரிய அர்த்தம்லாம் கிடையாது. எங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, நான் உங்க வழிக்கே வரேன். எதுவா இருந்தா என்ன பாட்டி, எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் இருக்குல்ல, அத செஞ்சிருவோம். நீங்க ரொம்ப பயமுறுத்தாதீங்க. மீனாட்சி, நீ பயப்படாத. அத்தை, நீங்களும் கவலைப்படாதீங்க. அசம்பாவிதம் எதுவும் நடக்காது. எல்லாரும் போய் தூங்குங்க, காலையில பாத்துக்கலாம். பயப்படாத மீனாட்சி, உன் மனசுக்கு எந்த குறையும் வராது. அந்த கடவுள் உனக்கு துணை இருப்பாரு. என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. இதெல்லாம் பார்க்கும்போது பேசாம நானே போலீஸ் கிட்ட போய் உண்மையை சொல்லி சரண்டர் ஆயிடலான்னு தோணுது. உன்னையும் ஆனந்தியும் சேர்த்து வைக்க கடைசியா எனக்கு அதை விட்டா வர வழியே தெரியல. அக்கா, அப்படிலாம் பேசாதீங்க. இதுக்காகவா ஆனந்த் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு? நீங்க எனக்கு தைரியம் சொல்வீங்க, நீங்களே மனசை விட்டுட்டா எப்படி? தைரியமா இருங்கக்கா. எப்பவும் நீங்க சொல்ற மாதிரி ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவு கண்டிப்பா அதுக்கு இருக்கணும்ல. நம்மளோட பிரச்சனையும் சீக்கிரமாவே தீந்துரும். நீங்க போய் படுங்க. நான் ஷாலினியை இப்பவே கல்யாணம் பண்ற பாக்குறியா? உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய், இப்ப சொல்றேன் பாரு. இதோட உனக்கு எனக்கு இருந்த உறவு அறுந்து போச்சு. நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கவே மாட்டேன்.